சுவிட்சர்லாந்து. சுவிஸ் நாட்டை பற்றி ஒரே வரியில ஏராளமானோர் சொல்வது உலகின் பூலோக சொர்க்கம் தான் சுவிட்சர்லாந்து. நாம நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போயிருப்போம். ஆனா சுவிட்சர்லாந்து சுற்றுலா அதன் அழகிய இயற்கை அழகு காரணமா உலகம் முழுவதும் உள்ள அனைவராலும் விரும்பப்படுது. அது மட்டும் இல்லாம உலக புகழ்பெற்ற சிகரங்கள் மற்றும் பெரிய ஏரிகள், நினைவு சின்ன கட்டிடக்கலை மற்றும் காஸ்ட்ரோனமிக் கொண்டாட்டங்கள், இவற்றுடன் ஆல்ப்ஸ் மலைகளின் கம்பீரமான பனி மூடிய சிகரங்களால் சூழப்பட்டிருப்பதையும், அமைதியான ஏரிக்கரைகளை ஒட்டிய வசீகரமான கிராமங்களையும், ஒவ்வொரு நொடியும் மூச்சடைக்கக்கூடிய அழகுடன் வண்ணம் பூசப்பட்ட கிராமங்களையும், வண்ணமயமான ஏரிகளையும், வண்ணமயமான குளங்களையும், அதை தாண்டி சுவிட்சர்லாந்தின் அறியப்படாத அழகிய வண்ணமயமான ரம்மியமான காட்சிகளை இந்த காணொளியின் மூலம் விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க. இன்று உலகில் உள்ள யாரை வேண்டுமானாலும் பார்த்து நீங்கள் உல்லாசமாக செல்ல விரும்பும் ஒரு நாட்டை சொல்லுங்கள் என்றால் அவர்களிடமிருந்து வரும் ஒரே பதில் சுவிட்சர்லாந்து என்பதுதான். மத்திய ஐரோப்பாவில் உள்ள மிக அற்புதமான அந்த நாடுதான் சமாதானத்தின் நிரந்தர உறைவிடம், மகிழ்ச்சியின் தாயகம். நிம்மதியாக ஓய்வெடுக்க சென்று உற்சாகத்தின் ஊற்றாக திரும்பி வர வேண்டுமா? அது சுவிஸ் சென்றால் மட்டுமே முடியும். சாகச செயல் செய்ய, வயதான காலத்துல நிம்மதியுடன் நேரத்தை கழிக்க, ஒரு பண்பாட்டு மையத்தை பார்க்க, லஞ்சமில்லாமல் நேர்மையாக வர்த்தகம் செய்ய, புதிய தொழில் துவங்க, மிக சிறந்த தரம் வாய்ந்த வாழ்க்கையை பெற, பணத்தை பத்திரமாக பாதுகாப்பதுடன் நம்பகமாக வைக்க எது உகந்த இடம்? இப்படி எந்த கேள்விக்கும் ஒரே பதில் சுவிட்சர்லாந்து தான். ஆல்ப்ஸ் மலை. இயற்கை எழில் கொஞ்சம் ஆல்ப்ஸ் மலையை பார்ப்பதே ஒரு சுகமான அனுபவம் தான். 7000 ஏரிகள் சுவிட்சர்லாந்தில் உள்ளன என்பது நம்ப முடியாத ஒரு உண்மை. 5800 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஜெனிவா ஏரி தான் அங்குள்ள மிகப்பெரிய ஏரி. அதன் ஒரு பகுதி பிரான்சிலும் உள்ளது. அங்குள்ள ஆறுகள், ஏரிகள் ஆகியவற்றின் நீரை அப்படியே பருகலாம். பளிங்கு போன்ற நீரை உடைய அவற்றின் அழகான அடிப்பகுதியை அப்படியே பார்க்கலாம். அப்படி பார்க்க முடியாத ஏரிதான் சற்று அழுக்கு கொண்ட ஏரி என்று சொல்லப்படும். உலகில் உள்ள மக்கள் நீந்துவதற்கு உகந்த முதல் தரமான நீர்வளத்தை கொண்டவை இந்த இடம்தான். உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆல்ப்ஸ் மலையின் அழகை சொல்லவே வார்த்தைகள் கிடைக்காது. அப்படி ஒரு அழகு. சண்டை போடாத ஒரு பெரும் நாடு அது சுவிட்சர்லாந்து தான். 500 வருடங்களுக்கும் மேலாக அந்த நாட்டவருக்கு போர் என்றால் என்னவென்றே தெரியாது. அங்கு ராணுவத்தில் கத்தியை கையில் வைத்திருப்பவர்கள் சோடா பாட்டிலை திறக்கத்தான் வைத்திருப்பார்கள் என்பது உண்மை கலந்த ஜோக். ஆல்ப்ஸ் மலையை ஒட்டி அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மென்மையான சுண்ணாம்பு மற்றும் மணல் பாறைகள் உள்ளன. ஐஸ் யுகத்தில் இவை உருகி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹீ வடிவில் மலை பள்ளத்தாக்குகளையும் சமவெளிகளையும் உருவாக்கியிருக்கு. உலகின் அற்புதமான இயற்கை காட்சிகள் இதனால் தான் நமக்கு கிடைத்துள்ளன. உல்லாச பயணிகள் நாடும் சுவிஸ். இங்கு வாழ்ந்து வந்த ஆதிவாசிகள் மரத்தாலான வீடுகளிலேயே வசித்து வந்தாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல இயற்கை எழில் கொஞ்சம் இந்த பகுதியில ஏராளமானோர் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுக்கு வழிகாட்டிகளாக மாறிய ஆதிவாசிகள் தாங்கள் குடியிருந்து வரும் தங்கள் சொந்த பிரதேசத்தின் அற்புதமான வளத்தை அறிய ஆரம்பிச்சாங்க. ஸ்கையிங் உலகின் மிக பெரும் விளையாட்டு. மலை ஏறுதல் என்பது இன்னும் ஒரு பெரிய சாகச விளையாட்டு. இவை சுவிட்சர்லாந்தின் ஆக பெரும் அருமையான உல்லாச விளையாட்டுகளாகவும் சாகசம் புரிய வாய்ப்பு தருவதாக அமைந்துள்ளன. இங்கு வருவோர் ஸ்கையிங் செய்யாமல் திரும்பவே முடியாது. மலை ஏறும் சாகசத்தை அனுபவிக்காமல் உளமார்ந்த ஒரு நினைவலையை கொண்டு செல்ல முடியாது. வருடா வருடம் 23 லட்சம் உல்லாச பயணிகள் இங்கு வராங்க. இப்போது இங்கு குறைந்தபட்சம் 40,000 ஸ்கையிங் மையங்கள் உள்ளன. தட்பவெப்ப நிலையை பொறுத்து ஸ்கையிங் சீசன் ஆரம்பிக்கும். பொதுவாக நவம்பர்ல ஆரம்பிச்சு ஏப்ரல்ல முடிய ஸ்கையிங் மேற்கொண்டு மலைத்தொடர்களை சறுக்கலாம். அற்புதமான 208 மலைத்தொடர்கள் இங்கு உள்ளன. ஐரோப்பாவில் உயரமான மலை சிகரங்களும் இங்குதான் உள்ளன. சுவிஸ் நாடு சாக்லேட்டிற்கு பெயர் பெற்றது. செல்வம் கொழிக்கும் நாடு என்று உலகம் புகழ் பெற்றது. நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் தாயகம் இதுதான். உலகின் முதல் தரம் கொண்ட சாக்லேட் எங்கே உற்பத்தி ஆகின்றன என்று கேட்டால் சுவிஸில் தான். புள்ளி விவரம் ஒன்றின்படி அங்கு 1,80,000 டன் சாக்லேட் உற்பத்தி ஆகிறது. அங்கு ஒவ்வொருவரும் சராசரியாக சாப்பிடும் சாக்லேட்டின் அளவு 11 கிலோ. அப்படியானால் தொழில்நுட்ப அறிவு, அறிவியல் முன்னேற்றம் அங்கு இல்லையா என்ற கேள்விகள் எழ சான்ஸே இல்லை. உலகில் நோபல் பரிசு பெற்றோர்களை அதிகப்படியாக உருவாக்கியவை சுவிஸ் பல்கலைக்கழகங்களே. இப்படி நோபல் பரிசு பெற்றவர்கள் அறிவியல் துறையில பிரகாசித்த விஞ்ஞானிகளே. செர்ன் என்ற உலக புகழ்பெற்ற டன்னல் சுரங்கமானது காலம் பற்றிய ஆராய்ச்சியின் தாயகம். கடவுள் பார்ட்டிகள் எனப்படும் கடவுள் துகள் பற்றிய நம்ப முடியாத விந்தைமிகு செய்திகள் இந்த ஆய்வு மையத்தில் இருந்துதான் எழுகின்றன. நமக்கு பெருமை தரும் ஒரு செய்தி. பிரபஞ்ச நடனத்தை சொல்லும் நமது சிதம்பர நடராஜர் மீது விஞ்ஞானிகளுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு. செர்னின் முகப்பு வாயில்ல நமது நடராஜர் இருக்கிறார் என்பது நம்மை பெருமிதத்தில் ஆழ்த்தும் ஒன்று. அதே போல சுவிட்சர்லாந்துல கள்ளப்பணமோ சொந்த பணமோ எதனாலும் சரி, இங்குள்ள வங்கிகள் தாராளமாக அவற்றை பெற்று டெபாசிட் செய்து கொள்ளும். யாரும் அறிய முடியாத ரகசியத்தை நம்பகமா பாதுகாக்கும். நீ என்ன சுவிஸ் வங்கியில பணம் போட்டு வைத்திருக்கிறாயா என்று உலக மக்கள் கிண்டல் பேசிக்கொள்ளும் அளவு நம்பகத்தன்மை கொண்டவை சுவிஸ் வங்கிகள். இங்கு வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்பதால் செலவும் சற்று அதிகம்தான். பிரேசிலில் ஒரு கப் காபி இந்திய மதிப்புல 120 ரூபாய் என்றால் இங்கு ஒரு காபிக்கு நீங்கள்
கொடுக்க வேண்டியது சுமார் 500 ரூபாய். உலகில் மாமிச உணவின் விலை இங்குதான் அதிகம். அனைவருக்கும் இங்கு வேலை வாய்ப்பு உண்டு, வேலை பற்றிய பாதுகாப்பும் உண்டு. ஜப்பானுக்கு அடுத்தபடியாக மக்கள் நீண்ட நாள் வாழும் இடம் சுவிஸ் தான். உலகில் வாட்சை கையில் கட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் சுவிஸை நினைக்காமல் இருக்கவே முடியாது. காலத்தை கையில் கட்டிக்கொள்ள வைக்கும் சுவிஸ் தொழிற்சாலைகள் 1541ஆம் ஆண்டிலிருந்து இதில் நிபுணத்துவம் பெற்றவையாகவே ஆகிவிட்டன. உலகெங்கும் சாலைகள்ல சத்தம் போட்டு அனைவரையும் வழிவிடச் சொல்லி போகும் ஆம்புலன்ஸ்களும் அவற்றால் உயிர் பிழைக்கும் நோயாளிகளும் தமது முதல் நன்றியை சொல்வது சுவிஸ் நாட்டிற்கு தான். ரெட் கிராஸ் என்ற அடையாளத்தை சிறு குழந்தைகள் கூட உலகெங்கும் அறியும். அது பிறந்த இடமே சுவிட்சர்லாந்து தான். அந்த நாட்டின் கொடியும் அந்த அடையாளத்தை கொண்டது என்பது ஒரு நெஞ்சம் நிறைந்த செய்தியாகும். 1863ல ஜெனீவாவில் அமைக்கப்பட்ட ரெட் கிராஸ் அமைப்பு இன்று 970 லட்சம் தன்னார்வலர்களை கொண்டிருக்கு. வணிக சம்பந்தமாக உருவாகும் சர்வதேச அளவிலான சச்சரவுகள் தீர்க்கப்படும் கோர்ட் ஜெனீவாவில் தான் அமைந்துள்ளது. சுற்றுப்புற சூழலை காப்பதிலும் சுவிஸ் பெரும் ஆர்வம் கொண்டுள்ள நாடாக இருக்கு. மிக சிறிய நாடான சுவிட்சர்லாந்து 41,285 சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ளது. 26 பகுதிகள் கொண்ட சுவிஸின் ஜனத்தொகையோ 86.4 லட்சம் தான். அதை சுற்றி தெற்கில் இத்தாலியும், மேற்கில் பிரான்சும், வடக்கில் ஜெர்மனியும், கிழக்கில் ஆஸ்திரேலியா மற்றும் லிச்சன்ஸ்டீனும் உள்ளன. பெர்ன் இதன் தலைநகரம். ஆல்ப்ஸ் மலையில் அருகில் உள்ளது. இது நகர்ப்புற வாழ்க்கை விரும்புவோரும், ஷாப்பிங் செய்ய விரும்புவோரும், ஜூரிச் ஏரியா பார்க்க விரும்புவோரும் செல்ல உகந்த இடம் ஜூரிச். பெர்னை விட இங்கு செலவு கொஞ்சம் அதிகம் தான். சுவிஸ் நாட்டை பற்றி ஒரே வரியில ஏராளமானோர் சொல்வது உலகின் பூலோக சொர்க்கம் தான் சுவிட்சர்லாந்து. அது மட்டும் இல்லாம வெள்ளை பனி போர்த்தப்பட்ட இயற்கையின் பேரழகு சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து என்றதுமே சட்டென நம் அனைவரின் நினைவுக்கு வருவது வெள்ளை பனி போர்த்தப்பட்ட ஆல்ப்ஸ் மலைதான். பறந்து விரிந்து கிடக்கும் இயற்கையின் அழகு கண்டு ரசிக்கவே நிச்சயம் சுவிட்சர்லாந்துக்கு பயணிக்கலாம். மலைகள், ஏரிகள், பாரம்பரிய கட்டிடங்கள், நவீன வடிவமைப்பு, சாக்லேட், சீஸ் என சுவிட்சர்லாந்தின் அருமையை விளக்கிக் கொண்டே போகலாம். இந்த பதிவுல சுவிட்சர்லாந்துல நிச்சயம் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். பசுமையான மழைகளால் சூழப்பட்ட லூசன் நகரம் சுவிட்சர்லாந்தின் அழகை மெருகேற்றுகிறது. நடைப்பயணமாக இயற்கையை வர்ணித்தபடி இங்கு சுற்றி வரலாம். குறிப்பாக சாகச விரும்பிகள் பைலட்ஸ் மலையை நிச்சயம் காண வேண்டும். டிராகன் மவுண்டைன் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தை பேருந்து அல்லது ரயில் பயணத்தின் மூலம் அடையலாம். உச்சியில் இருந்தபடியே ஆல்ப்ஸின் அழகையும் நகரின் அழகையும் ரசிப்பது சுகம்தான். அதாவது சுவிட்சர்லாந்தின் மிக பிரபலமான இடமாக லேக் சுற்றில் உள்ள ஏராளமான நீச்சல் இடங்கள் அமைந்திருக்கு. 40 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏரி ரேப்பர்ஸ்வில் மற்றும் ஹர்டன் இடங்களை மரப்பாலம் மூலம் இணைக்கிறது. படகு பயணத்தின் மூலம் பாரம்பரிய மிக்க இடங்களையும் காணலாம். அதை தாண்டி ஐரோப்பாவின் மிக பழமையான பாலமாக கருதப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டுகளில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஐரோப்பாவின் மிக பழமையான பாலமாக கருதப்படுது. 14ஆம் நூற்றாண்டுகளில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நகர கோட்டைகளின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என அறியப்படுது. 17ஆம் நூற்றாண்டுகளில் சுவிட்சர்லாந்து மற்றும் லூசரின் வரலாற்றை தாங்கி வருது. கடந்த 1993ஆம் ஆண்டு தீ விபத்தால் சேதமடைய புதுப்பிக்கப்பட்டு 1994ஆம் ஆண்டு மீண்டும் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா ஏரிக்கரையின் பாறையில அமைய பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடம் இதுவாகும். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து சுவிட்சர்லாந்தின் பழமையை தாங்கி நிற்கும் இக்கோட்டை மிக அதிகம் பார்க்கப்பட்ட இடங்கள்ல ஒன்றாக இருக்கு. ஐரோப்பாவிலேயே அதிகம் பாதுகாக்கப்பட்ட கோட்டையும் இதுதான். ஐரோப்பாவின் மிக நீளமான நீர்வீழ்ச்சி 150 மீட்டர் அகலத்துல 23 மீட்டர் வேகத்துல நீரானது பாய்கிறது. மத்திய ஐரோப்பாவின் கண்கவர் நீர்வீழ்ச்சியாக இருந்தாலும் இதன் மேல் பகுதி வடக்கு சுவிட்சர்லாந்தில் தான் உள்ளது. நீர்வீழ்ச்சியின் தெற்கு பகுதி ஒட்டுமொத்த அழகையும் கண்டு ரசிக்க சிறப்பான இடமா இது அமையுது. 3 ஏரிகள் சந்திக்கும் கம்பீரமான அமைப்புடன் சுவிட்சர்லாந்தின் மிக பிரபலமான மலை இதுதான். கேபிள் கார் அல்லது கார் ரயில்வேயின் மூலம் இந்த இடத்தை அடையலாம். ஆல்பைன் சிகரங்களின் பரந்த காட்சியை காணலாம். இது தவிர உலகின் மிக நீளமான பயணிகள் ரயில் என்ற சாதனைக்கு சொந்தமான சுவிட்சர்லாந்தில் ரயிலில் பயணிப்பது மிக சிறந்த அனுபவத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அழகிய சுவிட்சர்லாந்து. பல தமிழ் திரைப்படங்களிலும் பாடல்களிலும் நாம் சுவிட்சர்லாந்தின் அழகிய காட்சிகளை கண்டு களித்திருப்போம். இன்றளவும் இந்தியாவின் பணக்காரர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு தான் தேனிலவு செல்றாங்க. இயற்கை அழகும் குளிர்ந்த வானிலையும் பனி மூடிய சிகரங்களும் கொண்ட சுவிட்சர்லாந்தை காண வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் இருக்கும். வரைந்து வைத்த ஓவியம் போல காட்சியளிக்கும் அழகிய நாடான சுவிட்சர்லாந்தின் பனிப்பாறைகள் அழகோ அழகுதான். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.